கைஸ், நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று காமிக்கேன். வாட்டர் மெலன். இந்த வாட்டர் மெலன் வந்து எப்படி கிடச்சிதுன்னா, எங்கள் ஊர் சுற்றி உடங்காடு, சரிங்களா? உடங்காடு பக்கத்தில் கடல் எல்லாமே உண்டு. பசங்க, சின்ன பசங்க எல்லாம் 1 கிலோமீட்டர் தான். எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே கடல் தெரியும், சரிங்களா? நைட்டு தூக்கத்தில் கூட அந்த அலை சவுண்டு கேட்டு கேட்டு போகும். அதனால் எல்லாம் ரொம்ப பக்கம்தான், சரிங்களா? அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு நிறைய பேர் மோஸ்ட்லி எங்கள் ஊரில் பக்கம் எல்லாருமே எங்கள் ஏரியாவில் ஃபுல்லும் தூத்துக்குடினாலே எல்லாருமே விறகடுப்பில் தான் முக்கால்வாசி பேர் சமைச்சு சாப்பிட்றது. கேஸ் இருந்தாலுமே இதையும் அடிஷ்னலாக வச்சு சாப்பிட்டுக்குடுவாங்க இப்போ சமைச்சி. அப்படி அம்மா வந்து எங்கள் அம்மா ஒரு அக்காவும் விறகு பறக்க போயிருக்காங்க. போகும்போது இந்த யாரோ சாப்பிட்டு அந்த விதை போட்டிருப்பாங்க. அந்த விதை விழுந்து அது முளைச்சி பூத்து காயாகி கனியாகி இன்றைக்கி போனாரமே எங்கள் அம்மா ஒன்று பறிச்சிட்டு வந்தா, சரிங்களா? அது கூட நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அது வீடியோவில் நான் அதை சொல்லியிருக்க மாட்டேன். அப்போது அதை என் பசங்க நான் எல்லோரும் சாப்பிட்டோம் போன வாரம். அப்போது இன்னும் 2 3 காய் கிடக்குமா அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி அதேமாரி அந்த அக்காவும் அம்மாவும் விறக பறிக்கிட்டு ஆளுக்கு ஒன்றா பறித்து ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு அம்மா சாப்பிடாம அம்மா என்னையை கூப்பிட்டு அம்மா அதை பிள்ளைங்களுக்கு கொடு வெட்டி கொடு அப்படின்னு சொல்லி இப்போ தான் தந்துட்டு போனான். நான் அதை உடனே உங்களுக்கு வீடியோ எடுத்தேன், சரிங்களா? இன்றைக்கி எனக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு நான் அதை என்ன யோசித்தேன்னா, நம்ம சாப்பாடு காய்கறி அரிசி எல்லாமே அதில் எழுதியிருக்குமா. எப்படின்னா இன்றைக்கி இவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்ட்டு. ஆனாலுமே நான் வந்து சீக்கிரமாக சாப்பாடாக இருக்கட்டும் அரிசி எதுவுமே நான் சீக்கிரம் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். என் பசங்களுக்கு கூட சொல்லுவேன், இந்த அரிசி இன்றைக்கி நீ சாப்பிடுன்ட்டு அதில் எழுதியிருக்கு, புரியுதா? அதனால் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இது கூட கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சுருக்காருன்னா அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதனால் உனக்கு தேவைக்கு ஏற்றாப்புல வாங்கி சாப்பிட்டுக்கோ, வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பசங்களையும் சொல்லி தான் நான் வளர்க்குறேன், சரிங்களா? நானும் சீக்கிரத்தில் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்போ இதை எங்கள் அம்மா தரும்போது நான் இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன நினப்பு வருதுன்னா, கடவுள் வந்து எழுதியிருக்காரு, இன்னைக்கு இந்த பழம் நீ காய்ச்சி இவங்க மூலயமா இவங்க தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. அதுதான் கடவுள் படைப்பை நினைக்கும்போது ஒவ்வொன்றும் அப்படி ஒரு அற்புதமானது, பார்த்திங்களா? இன்றைக்கி அது வந்து அது யாரோ சாப்பிட்டு போட்டு அந்த விதை தன்னால் முளைச்சி அது காய்ச்சி பழமாக இன்றைக்கி நானும் என் பிள்ளைங்களும் சாப்பிட்றேன்ட்டு அது வந்து கடவுள் எனக்கு வச்சுருந்துருக்காரு. கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.